வணக்கம். எந்த ஸ்கூலு? எல்லாரும் சேர்த்து சொல்ல சக்தி ஹை ஸ்கூல். ஸ்கூலுக்கா போனா என்ன சொல்லுவாங்க? இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தேங்க. மாயவன். யார் போட்டது? யார் வந்தது? வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். பசங்கள்லாம் வழியில. Please begin meditation. Berarti dari dalam lah. மாஸ்டர் என்ன சொல்றாருன்னா,
நான் ஒரு இடத்துக்கு போனேன், முக்கியமாக என்னுடைய வேலை என்னன்னா, அங்கே வந்திருக்கிற என்னுடைய அபியாசி சகோதரர்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக உயர்வு, தன்மை மாற்றம், அவங்களுக்கு ஒரு தெய்வ தன்மைக்கு ஒரு தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை. அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைக்கணும். போன தடவை வந்தது 2000 ஜனவரியில் தான் வந்ததாக சொல்கிறா. அதுலேருந்து பார்த்தா இப்போ 5 வருஷம். இவ்வளோ அழகான ஒரு ஹால் அமைஞ்சிருக்கு. அது நிறைய இத்தனை அபியாசிகள் வந்ததை பார்த்தாக்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சென்டர் தொடங்கினது போது இந்த பெண்மணி சொன்ன மாதிரி வலம்ஜி மேன்ஷனில் நான் இருந்தேன். இவன் அக்கா தங்க 3 பேர். நான் அங்கே வாடகைக்கு இருந்த வீட்டினுடைய முதலாளிகள் இவாள்லாம். அதனால் ஓரளவுக்கு மரியாதையாக தான் அப்போ என்ன ரெகுலர் பண்ணோம். நாங்கள்லாம் தியானத்துக்கு உட்காரிச்சேன். இந்த 3 பள்ளிக்கூடத்துலேருந்து வரோம். கலாட்டா தான், அப்படி இப்படி இல்லை. இன்னொரு தங்க கூட இருக்கா இங்கே. அந்த காலத்தை பார்த்தக்கன்னா ஒரு நாளைக்கு ஒருத்தர் வருவார், 2 பேர் வந்தால் சரி. புதன்கிழமை 5 பேர் வருவா. WH சீனிவாசன் திருநகரில் இருந்தார். ஆலசியம் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பழனியப்பன், பழனிசாமின்னு பக்கத்தில் இருந்தார். அங்கே ஏதோ ஓடிட்டு இருந்தது. அப்போல்லாம் ஜிஎஸ் மணி நீங்கள் ஒருத்தர் பாடகர், ராஜாராமனுடைய தாப்பனார் மிஸ்டர் தஸ்மா சுவாமி மைனாதப்பகுளத்தில். அங்கே சத்சங்கம் நடக்கும். ஏதோ கொஞ்சமாக இப்படி இந்த குழந்தை, சின்ன குழந்தை பெருசாகிற மாதிரி படிப்படியாக வளர்ந்ததுன்னு சொல்கிறது கூட இல்லை. ஏதோ வளர்ந்தது. பாபுஜி மகாராஜ் 2-3 தடவை வந்திருக்காருங்க. அதனால் அவருடைய கட்டாட்சம், அவர் பாதத்தோழி இங்கே விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்துக்கு நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பு எடுக்கிறது. இவ்வளோ பேர் 1800 பேர் வந்துட்டா சொன்னார் பழனியப்பன். ரொம்ப சிறப்பான ஒரு காரியம். எனக்கு என்ன இன்னொரு மகிழ்ச்சின்னா, இங்கே சிட்டிங் ரொம்ப அழகாக இருக்குது. நானும் ஒவ்வொரு ஊராக போய் சிட்டிங் கொடுத்துன்னு தான் இருக்கேன். சிட்டிங் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு உள்ளு கண்ணு ஒன்று திறக்கணும். அது எப்படி அனுபவிக்கிறது நமக்கு தெரியும். இப்போது கேழ்வரை கஞ்சி அனுபவிக்கிறது ஒரு மாதிரி, பாதாம் அல்வா சாப்பிட்டு ரசிக்கிறது அது இன்னொரு மாதிரி. பாதாம் அல்வா 1 கிலோ வாயில் போட்டு இட்லி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட முடியாது. அதுக்கு தான் சட்டில் தாங்க. இது ஸ்தூலம், அது சூக்ஷ்மம். சிட்டிங் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு சில ஆண்டுகளுடைய அனுபவம் தேவை. என்ன சார் ஒன்றுமே தெரியலையேன்ற போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா அடாடா எனக்கு ஒரு மாதிரி இருந்தது சார் அப்படின்றான். அதனால் இதில் நம்ம கொஞ்சம் ஆழமாக போகணும். ஆழமாக போனால் தான் அதனுடைய அனுபவம் ஏற்படும். பாபுஜி மகாராஜ் சொல்லியிருக்கார், சமுத்திரத்தில் நம்ம மூழ்கி இந்த என்னது சிப்பி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முத்து எடுக்கணும்னா மேலோட நீச்சல் போட்டால் போகாது, உள்ளே போகணும், அடியில் போகணும், டெப்த். அது ரொம்ப பேரால் முடியறதில்லை. சோம்பல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் எப்படி நீச்சல் அடிக்க தெரியாத கொஞ்சம் தலை உள்ளே போனால் கூட இன்னும் பெரும்பூச்சி வாங்கிட்டு வெளில வந்துடுறான் பயம். ஆன்மீகத்தில் கூட அது ஒவ்வொரு லெவல்லையும் கொஞ்சம் பயம் ஏற்படுறது. என்னடா இருக்குது நம்ம பிராணம் போட போகிறதோன்னு பல தடவை நான் சொன்னது உண்டு. மெடிடேஷனில் நமக்கு ஏற்பட அனுபவம்லாம் மரணத்தினுடைய அனுபவம் தான். அது மரணத்தை மீறி நம்ம எப்படி போகிறது? ஒரு தடவை நம்ம மீறித்தானே வரோம். இங்கே கிணத்துல இறங்குறோம், தலைக்கு போட்டான்னு தலைப்பா போகிறான்ன்ற மாதிரி. அது ஒரு சரி என்ன தான் ஆச்சு பார்க்கலான்னு உள்ளே போனால் தான் முத்து.
ஆனால் அந்த முத்து கோவ போகிறதில்ல. முத்து இருக்கோ இல்லையோ நமக்கு தெரியாது. தைரியமாக உள்ளே போகணும். இன்றைக்கி விருதுநகர் போயிருந்தேன் 1982 அப்புறம் இன்றைக்கி தான் போயிருக்கேன். 22 வருஷம் ஆச்சு. அங்கேயும் ஆரம்பித்த அப்போ அந்த காலத்தில் இருந்த சில அபியாசிகள் வந்தால் ரொம்ப பழைய சகோதர சகோதரிகள்லாம் சேர்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி ஏற்பட்டது, ஒரு ஃபீலிங் ஏற்பட்டது, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது. பிரதர்ஹுட்னு சொல்கிறோம் சகஜமாக இல்லை. எல்லாரையும் சகோதர சகோதரியாக பாவித்து அன்பாவோட வாழுங்கன்னு சொல்கிறார் பாபுஜி மகாராஜ். அது அனுபவிச்சா தான் தெரியுது. எப்படி நம்ம உட்காடுறோம், இல்லை யாருன்னு நமக்கு தெரியாது. யாருக்கு எந்த ஜாதின்னு நமக்கு தெரியாது. கேட்கறதுக்கு தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் மனுஷன் நம்ம ஒரே இனத்தை சேர்ந்தவா. இப்போ மாடோட போய் முட்டிக்கிச்சு அது வந்து கொண்டோம் எந்த சொந்த ஊர் நீ என்ன பாஷை பேசுகிறேன்னு கேட்குறாங்க. அனுபவிக்கிற வரைக்கும் இவர் இந்த மாதிரி நான் அந்த மாதிரி அன்றைக்கி இவர் சொன்னார் இன்றைக்கி இப்படி சொல்ல ஆரம்பிருக்கார். சில பேர் கோபமாக பேசுவா, சில பேர் ஏமாந்து போன மாதிரி பேசுவா, சில பேர் வந்து ஒரே கேள்விகளாக கேட்டுருப்பா. இதெல்லாம் ஒரு மாதிரி அடங்கி நிஜமாகவே நம்மளுக்கு உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பரிசோதித்து பார்க்கணுன்னா அதுக்குள்ளே மூழ்கினா தான் நமக்கு தெரியும். அதனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் என்னென்னா இந்த 3 சிட்டிங் ஆச்சு. எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப அமைதியாக ஒரு ஆழ்ந்த ஒரு அனுபவங்கள், அமைதி 3 இருக்குது. இந்த மாதிரி சிட்டிங்லேருந்து நம்ம கண்டது வந்தோம்னா பேச்சுவார்த்தை வரக்கூடாது கொஞ்சம் நாளைக்கு. இப்போது தூங்கி எழுந்திருக்கிறோம், ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் தூங்கி எழுந்திருக்கிறோம், திடீர்னு எழுந்திருந்தான்னா ஒரு 2-3 நிமிஷம் அவன் பேசும்போது முடிச்சுட்டுப்பான். எங்கே இருக்கோன்னு எதுவும் தெரியாதவருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டால் தான் சிட்டிங். சும்மா தாட்ஸோடத்து கூட கண்டுபிடிச்சாச்சு. அது சிட்டிங் கொடுக்குற மேலே ஒன்று நம்ம குத்தம் சொல்கிறதுக்கு இல்லை. நீச்சல் சொல்லி கொடுக்கணும்னா அவன் தலையை பிடிச்சி அவிக்கிட்டே இருக்க முடியுமா? காலை பிடிச்சிட்டு சரி முதக்க வைக்கலாம், தொப்பை கடியில் கையை கொடுத்து செய்ய வேண்டியது நீங்கள் தான். என்னதான் குருனுடைய இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும், பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கட்டும், சகாயம் இருக்கட்டும், செய்யலைன்னா அது அத்தனையும் வீணாக போகிறது. அவருடைய ஸ்ட்ரென்த்து போகிறது, அவருடைய காலம் வேஸ்ட்டாக போகிறது, அவருடைய மகிழ்ச்சி இல்லாமல் போகிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால் அந்த மாதிரி ஒரு தொடர்பு இருந்ததுன்னு வச்சுக்கோ, குருக்கும் சிஷ்யருக்கும் 2 பேருக்கு பிரயோஜனம் இல்லை. 2 பார்ட்னர் இந்த பிஸ்னஸில் மாதிரி இவனுக்கு நஷ்டம் அவனுக்கு நஷ்டம் என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம குருக்காக செய்யறதில்லை, நமக்காக தான் செய்கிறோம். ஆனால் நம்ம முன்னேறினா தான் குருக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு அமைதி. நீங்கள் எல்லாம் பிள்ளை பெற்றிருப்பீங்க, குழந்தைகள் இருக்கு. குழந்தைன்னா தானே தாயார் தந்தைக்கு ஒரு சந்தோஷம், ஒரு அமைதி, நல்லா தூங்க முடியாது. அவன் தானே இல்லை சார் என் பையன் நோண்டி போகிறான் அப்படின்னு யாரான்னு சொல்ல முடியுமா? அது கழுத படிக்கிறதே இல்லை போகிறது அப்படின்னு சொல்கிறோமா? உயிரே போயிடுது. அதே மாதிரி குருநாதனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விசாலமாக ஒரு இதயம் இருந்தால் அவர் கஷ்டப்படுவார் உங்களை பார்த்து. அவருக்கு என்ன தள்ளெழுத்து கொடுக்கணும் உங்களோட சுற்றுலா. இப்போ எனக்கு கணேச பாட்டில் அவரோட சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டான், ஏதோ நான் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி. என்ன நானும் சுற்றுறேன் அவனும் சுற்றுறேன், இது ஒரு மாதிரி ஏற்படலாம். ஒரு நிஜம்தான். ஏன்னா இந்த காரியத்தில் ஒரு வழிப்பட எல்லாருக்கும் தெரியும்படியாக ஒரு காரியம் இல்லை. இப்போ தச்சம் வந்தால் என்னடா செஞ்சேன்னா சாமியை செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்றான். குழா கண்டு போச்சுன்னு அவரை கூப்பிட்டாக்கா குழா சரி பண்ணிருக்கா சாமி திறந்து போகிறதுன்றான். செருப்பு அறுந்து போச்சுன்னா சக்கரையில் கூட்ட என்னடா பண்ணேன்னு தைச்சி வச்சிருக்கா 5-2 ரூபா கொடுன்றான். இதில் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? சாமி நீங்கள் என்னங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டாக்கா அனுமானம் பயந்து பாரு என்ன மாற கழிச்சு காமிக்க முடியாது. முதல்ல அதில் ஒன்றும் இல்லை இருந்தால் நான் காமிக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் சகஜமானது கிடையாது. ஏன்னா என்றைக்கும் இருக்கிற ப்ரெசன்ஸு அதில் வந்து நம்மளுடைய ஆன்மா, அந்த ஆன்மானோடைய வந்து கடவுளோடைய ஒரு அம்சமாக நம்ம கருதி அதை வளர செய்யறதில்லை. அந்த ஆன்மாவுக்கு சம்ஸ்காரம் கிடையாது.
கடந்த காலம் எதிர்காலம்ன்றது கிடையாது, எல்லாம் ப்ரெசென்ட், இன்டர்னல் ப்ரெசென்ட் ஆங்கிலத்தில் சொல்லுவாள். அதான் நீ எதுக்கு அது செய்யணும்னா அது வந்து சரீரத்தில் மாட்டின்னு கொடுத்து. மகாபாரதம் பார்த்துருக்கலாம், இந்த சாத்தனூக்கு வரிசையாக குழந்தை பிறந்துகிட்டே இருக்குது, கங்கைக்கு எல்லாத்தையும் கொண்டு நதியில் போட்டு முக்கிவிடுறான். 7 குழந்தை அது மாதிரி போயிடுது. 8வது இவனால் பொறுக்க முடியல, கேட்டுப்படுறான் என்ன பண்ணுறாரு. அது தங்கி போச்சு பீஷ்மர். அப்போ அவன் சொல்கிறா, எப்படி ஒரு சாபத்தினால அந்த 7-8 வசுகளுக்கும் புனர்ஜென்மம் எடுக்க, ஒரு பூலோகத்தில் ஜென்மம் எடுக்க முடியாத வந்து ஒரு சாபம் கொடுத்து, இவன் அது மேலே ஒரு கருணை பாவத்தினால நானே உன் தாயாராக வந்து நீ பிறந்த உடனே உனக்கு விடுதலை கொடுக்குறேன்னு சொல்லி அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து 7 சத்தியம் பண்ணி கொடுத்துட்டா 8வது படியல. அதனால் அந்த மாதிரி இந்த பூலோகத்துக்கு வந்து சிறைச்சாலை மாதிரி இருந்து வாழ வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் உண்டு, அவதாரங்களுக்கு உண்டு, அங்கே வந்துருக்கு. அதுலேருந்து மீறி போகிறதுக்காகத்தான் இத்தனையும். மீறி எங்கடா போகிறோன்னா, இன்றைக்கி விருதுநகரில் என் பழைய நண்பன் எங்கள் ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தவன் சொன்னான், என்னை சீக்கிரம் லிபரேஷன் பண்ணிவிடுவான். நமக்கு லிபரேஷனாக என்னன்னு தெரியாது. லிபரேஷனாக என்ன, ஒரு நல்ல வெள்ளித்தட்டில் வந்து மசாலா தோசை, பாதாம் அல்வா, பாதாம் இப்படின்னு கொடுக்க போகிறாங்களா, இல்லை அங்கே போய் வந்து இங்கே சாப்பிட்ற கேழ்வரை கப்பை தான் சாப்பிடணுமா, ஒன்றுமே வேலை இல்லாமல் அமைதியாக இருக்கலாம் தான் பொழுது போகுமா, யோசிச்சு பார்க்கணும். அதனால் லிபரேஷன்லாம் வெறும் அக்கப்போகிறோம் ஒன்றும் கிடையாது. லிபரேஷன்னா என்ன, இப்போ ஒரேடியாக வியாதி, தலைவலி, இடுப்பு வலி, உடம்பு வலின்னு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் விடுதலை ஆச்சுன்னா அப்பாடா தேர்ந்துருக்கிறான், அதான் லிபரேஷன். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு தான் லிபரேஷன். பணம் இல்லாதவருக்கு பணம் வந்தால் அது ஒரு லிபரேஷன். நோயாளிக்கு ஆரோக்கியம் திரும்பி வந்ததுன்னா அது ஒரு லிபரேஷன். தூங்கிட்டு இருக்கிற ஒரேடியாக வந்து சத்தம் போடுறாது, இந்த மாதிரி தான் சப்பரம் வருது, கண்ணை முடிச்ச உடனே அப்பாடா இதான் நிஜம் அப்படின்னு அவனுக்கு ஒரு லிபரேஷன். லிபரேஷன்னா ஒரு நிலை மாறி நம்ம பயப்பட்டு சஃபரிங்கிறது ஒரு நிலை, ஒரு உற்சாகமான ஒரு நிலை ஏற்பட்டது தான். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு சத்தம் முடிச்சு ஒரு நல்ல சிட்டிங் ஆச்சுன்னா எனக்கே ஒரு லிபரேஷன் தான். அதனால் சிட்டிங் உட்காடுறோம் லிபரேஷனுக்காக நினைக்கிறோம் மடையான். ஏன்னா ஆன்மாவுக்கு முடிவு கிடையாது, ஆரம்பம் கிடையாது. அதான் புஸ்தகம் எழுதியிருக்கார் பாபுஜி மகாராஜ், டுவர்ட்ஸ் இட்டர்னிட்டியா. காத்தா எலியா அணில். சரி, அதுக்கு முன்னேற்றம் ஏது, ஆரோக்கியம் ஏது, பணம் ஏது, புகழ் ஏது ஒன்றும் கிடையாது. நிரந்தரமாக எது இருக்கமோ அதுக்கு சரீரமும் இருக்க முடியாது. ஏன்னா சரீரம் இன்றைக்கி உண்டு நாளைக்கு இல்லை. அதுக்கு போய் நம்ம முன்னேற்றத்துக்காக நம்ம வாழறது தப்பு, பொய். ஏன் செய்யணும்னாக்க அட்லீஸ்ட் இந்த 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நம்ம வேறு ஒரு துஷ்பிரயோகம் பண்ணாமல் நல்ல காரியத்தில் ஈடுபடுறோம். இது ரொம்ப பெரிய பிரயோஜனம். ரொம்ப பேருக்கு இருக்கா, யாரோ நண்பர்களோடு போய் சீட்டாடுறது, போகக்கூடாத இடத்துக்கு போகிறது, எல்லார் வாழ்க்கையில் நடந்திருக்கு. இங்கே வந்தப்புறம் ஒரு அமைதி, ஏதோ அங்கே போகாமல் இங்கேயான நான் வந்து உட்கார்றாரு. இது ஃபஸ்ட்டு லிபரேஷன் இல்லையா? நம்மளுடைய புவர் கேரக்டர்னால நம்ம ஈடுபட்ட ஒரு வாழ்க்கையிலேருந்து இதை மாற்றி அமைச்சு இங்கே உட்காருபடியாக ஒரு சத்சங்கத்தில் நல்லவாளோடு சேர்ந்து, சத்சங்கம் தான் என்ன, சத்தியத்தோடு சேர்ந்து இருக்கிறது சத்சங்கம். அதை நம்ம உணர்ந்து இதை வந்து இன்னும் வளர செய்யணும். இன்றைக்கி 2 பேர் தான் இருக்கா, அவன் 2 பேர் போட்டால் என்ன பண்ணுறது, 20 பேர் ஆக்கணும். பெரிய சத்சங்கனாக்கா நமக்கு எவ்வளோ சந்தோஷம். ஒரு சமுதாயமே இங்கே தனியாக ஏற்படுற மாதிரி ஒரு மனப்பான்மை. இங்கே அமைதி இருக்குது, ஒரு அளவுக்கு பாதுகாப்பு இருக்குது, வளர்ச்சி இருக்குது, சுத்த ஆகாரம், கல்வி என்ன இல்லை இங்கே சத்சங்கத்தில். அதனால்தான் இது ஒரு குடும்பமாக கருதி எல்லாரும் அமைதியாக வாழும்போது பாபுஜி மகாராஜ் திருப்பி சொல்லியிருக்கார். அதை நம்ம சும்மா தலையில் மாத்திரம் வச்சுட்டு சிந்தித்திருந்தால் போகாது, நம்ம நடவடிக்கையில் கொண்டு வரணும். அது ஒரு தனி பயிற்சி, கேரக்டர் ஃபார்மேஷன் பாபுஜி சொல்கிறார். ஸ்பிரிச்சுவல் நான் கொடுக்குறேன், சரித்திரத்தை நீ தான் உருவாக்கணும். அதுவும் நம்ம செயல் தான் நம்மளோட கடமை. இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அமைச்சுக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி தியான நிலையங்களை உருவாக்கி ஊராக உங்களுக்கு ப்ரிசெப்டர் எல்லாம் ஏற்பாடு பண்ணி குரு மகாராஜ் கொடுத்துட்டு போயிருக்கார்.
அதை பயன்படுத்திக்க வேண்டியது நம்ம கடமை. அந்த பயன்படுத்துறதுக்கு கூட நம்மளுக்கு ஆசீர்வாதம் தேவை. இப்போது பையனுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்றோம், காலேஜில் சீட்டை வாங்கி கொடுத்துட்றோம், ஃபீஸுக்கு பணம் கொடுத்து விட்றோம். படிக்கலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? மாட்டை தண்ணி தொட்டிய வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம். தண்ணி குடிக்க மாட்டேன்னா அந்த மாட்டை நம்ம என்ன பண்ண முடியும் இல்லையா? ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒரு பரந்த மனப்பான்மை, ஜாதி மத இந்த பேதங்கள் எல்லாம் விட்டு கம்ப்ளீட்டாக கடவுள் கோவிலில் தான் இருக்கான்றது ஒரு பொய்யை விட்டு பூஜை பண்ணால் தான் நமக்கு அமைதி. அந்த ஒரு பொய்யை விட்டு ஏன்னா இப்போ கடவுளை போய் நம்ம பாராட்ட தேவையில்லை. அவர் என்னவா இருக்காரோ அது அவர் இருக்கார். நீயே தந்தை, நீயே தாயின்னு சொல்லி திருப்பி சத்தம் போடுறதுல பாபுஜி மகாராஜனே சொன்னார், நேச்சுரலாக இருக்கிற ஒரு அமைதியை எல்லாம் துஷ்டத்தனத்தினால நாசம் பண்ணி விட்டாங்க. கோவிலில் மணி அடிக்கிறது, ஓன்னு கத்துறது இல்லையா? இதெல்லாம் விட்டுடணும். இல்லை சார், நான் பிறவிலேருந்து இப்படி தான் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், சொக்கநாதர் கோயில். என்ன இந்த ஊரில் சொக்கநாதர் ரொம்ப பேர் போகிறவர் அழகர் இல்லையா? நான் இங்கே இருந்திருக்கேன், இதே இந்த செடாய் நகர்கிட்ட இருந்திருக்கேன். இந்த 10 நாள் இங்கே ரகலப்படும். அழகர் ஆற்றுல இறங்கிறதுலேருந்து மீனாட்சி அம்மன் திருமணம், சுந்தரேஸ்வர் வர்றது, அது போகிறது. நம்ம என்ன செய்கிறோமோ அதெல்லாம் அவளுக்கு செஞ்சு காமிச்சுப்படுறோம். ஆமாம், கோவிலுக்கு போகிறோன்னா காத்தால் அவருக்கு சுப்பிரபாதத்தை சொல்லி எழுப்புறோம். அவன் என்ன 5 தோசை சாப்பிட்டுட்டா தூங்குறான், அவன் தட்டி எழுப்புறதுக்கு. அதுக்கப்புறம் அவர் கால் எலும்பி, கை எலும்பி, மூஞ்சி எலும்பி, பல் தூக்க தெரியாது எனக்கு. அவருக்கு ஆகாரத்தை உருவாக்கி எல்லாரோடையும் தரிசனம் பண்ண வச்சு ராத்திரி திருப்பி பள்ளி அறையில் கொண்டு அவர் படுக்க வைக்கிற வரைக்கும் ஒரு ரிச்சுவல். இது தேவையா? அவர் நம்மளை அமைதியாக வைக்கணுமா? நம்ம அவரை அமைதியாக வைக்கணுமா? நம்ம வாங்குறது பிச்சை, எப்போ கை நீட்டிகிட்டே இருக்கோம் ஆண்டவான்னு. அந்த ஆண்டவான்ட்டு போய் தம்பி நீ ஏந்திரு, சூரியொலி ஆக போகிறது, கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தைன்னு என்ன அர்த்தம்? கௌசல்யாவுக்கு பிறந்த நல்ல பிள்ளையே, கிழக்கு பக்கம் சூரியன் உதிக்க போகிறது, எழுந்துரு அப்படின்னாக்க அவருக்கு தூக்கம் ஏது, அமைதி ஏது, ஒன்றுமே கிடையாதுன்னா மைண்டு கிடையாது. அதனால் இதெல்லாம் ஃப்ராட். கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யறதோ உட்காந்துட்டு தியானம் பண்ணி பாராட்ட வேண்டாம், புகழ வேண்டாம், அவர் தூத்தம் வேண்டாம். உனக்கு கண் இல்லை, நான் இங்கே இருக்கேன், நீ இப்போ போன கண்ணு தந்து பார்த்தியா, உனக்கு எங்கடா இருக்குது, கருணை இருக்கா, கருணை ஒரு கருணை இருக்கா? அது ஒரு பக்கம். அதாவது நம்ம இப்படி அவரை நம்ம துரோகியாக கருதி புகார் சொல்லிகிட்டே இருக்கோம். இல்லை அவரை கடவுளாக கருதி அவருக்கே நம்ம எழுப்பி கல்யாணம் பண்ணி வச்சு என்ன எல்லாம் தப்பு. கடவுளுக்கும் நமக்கும் அன்போடு தான் தொடரும். நான் அவனை நேசிக்கிறேன், அதோடு சரி. அந்த காதல், அந்த அன்பு வளர 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 ஒற்றுமை ஏற்படுறது. ரெண்டாக இருக்கிறது ஒன்றா போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிருஷ்ண பகவான் அர்ஜுனன்ட்டு சொல்கிற மாதிரி, ஏன் இதுக்கு கண்டா இதெல்லாம் காமிக்கிற அப்படின்னு அவர் விஸ்வரூப தரிசனம் சொல்லிச்சா காமிக்கிறார். பிகாஸ் யூ லவ் மீன்றார். ரிஷிகள் முடியெல்லாம் இல்லை, அவெல்லாம் தபஸ் தான் பண்ணுறான். அன்பா தபஸ் பண்ணல. எனக்கு மோட்சம் கொடுன்னு ஒருத்தர் தபஸ் பண்ணுறான், எனக்கு சக்தி கொடுன்னு இன்னொருத்தர் தபஸ் பண்ணுறான். ராவணன் கூட தான் தபஸ் பண்ணான், பிரம்மாஸ்திரம் கூட கிடச்சிது. அர்ஜுனன் தபஸ் பண்ணான். யார் தபஸ் பண்ணல? பிராமணன் தபஸ் பண்ணான், சத்ரிய தபஸ் பண்ணான், சூத்திரன் தபஸ் பண்ணான். எல்லார் கையிலும் ஒரு பிரம்மாஸ்திரத்தை கொடுத்து அழிச்சுட்டு ஒருத்தர் விட்டார் அவர் பிரம்மா. பிரம்மதேவனை கேட்குறாரு கிருஷ்ண பரமாத்மா, என்ன நீ இப்படி பண்ணுறியா அங்கே உட்காந்துண்டு? நான் என்ன பண்ண முடியும் கண்ணா? கேட்கறத தானே நான் கொடுக்க முடியும். கேட்குறத நான் ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. என்ன நான் கடவுள் இல்லையா? அதனால தான் பாபுஜி மகாராஜ் சொன்னார், குருக்கும் கடவுளுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா, கடவுள் கேட்டத்தை கொடுத்து விடுவார். உனக்கு நல்லதாக இருக்கிறதெல்லாம் அவருக்கு யோசிக்க மாட்டார். அதான் அது தூம்பர். குரு எந்த சந்தர்ப்பத்திலையும் உங்களுக்கு எது நல்லது இல்லையோ கொடுக்க மாட்டார். அதனால் பாதி பேர் விட்டுட்டு போடுறார். என்ன சார், நல்ல வேலை நேற்றுக்கு வந்தது, 3 இன்டர்வியூ பாஸ் பண்ணி 4வதுக்கு போனேன், இது ஆகிடும்னார் அவர் குரு.
அவர் ஆயிடும்னு சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலுக்கா? ஆகாதுன்னு சொன்னால் சனியன் சமைச்சுட்டா போச்சு அப்படின்பா. சொல்ல மாட்டாரா? நோயாளி, எங்கள் அப்பாவுக்கு 83 வயசு சார், நன்னா இருக்கட்டும், நீண்ட ஆயுசு இருக்கட்டும், நம்ம ஆசீர்வாதம் பண்ணுறோம். மறானா காலத்தால் போயிடுறாரு. என்ன சாமி நீ நேற்றுக்கு சொன்னியா? நீ அது அது வரைக்கும் சார் சொன்னவன், என்ன சாமி நேற்றுக்கு நீ சொன்ன அப்படின்றான். அதனால் நம்ம இப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு குருவனுடைய ஒரு நிலைமை நீங்கள்லாம் யோசிச்சு பாருங்க. இருப்பான்னு சொல்ல முடியாது, போயிடுவான்னு சொல்ல முடியாது, ரெண்டும் தப்பு. அதனால் நம்ம என்ன பண்ண முடியும்? மௌனம் சர்வார்த்த சாதகம்னு கையை வாயை மூடிட்டு கண்ணியை மூடிட்டு காது கேட்காத போல ஒரு பாஷாக்கு பண்ணிட்டு இருக்கலாம். எத்தனை பேருக்கு பண்ண முடியும்? எத்தனை தரம் பண்ண முடியும்? அதனால் அவர் சிந்திக்க வேண்டியது எப்போ நன்மை தான். அவருடைய மனசில் என்ன ஏற்படுறது? நன்னா இருக்கட்டும், நோயற்ற வாழ்வு வாழட்டும், இல்லையா, நீண்ட ஆயுசு இருக்கட்டும் தான் அவரோட விருப்பம். ஆசீர்வாதம் விருப்பம்தான், அவரால் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை. பாபுஜி மகாராஜில் ஒரு காலத்தில் கேட்டிருக்கேன், ஆசீர்வாதம்ன்றால அதுக்கு ஏதாவது ஒரு அர்த்தம் உண்டா, மகத்துவம் உண்டா? அவர் சொல்லுவார், உன்னுடைய தள்ளெழுத்து என்ன இருக்கோ அதை ஆசீர்வாதம் பண்ணால் எதிர்காலத்தில் ஏற்படுறதை இன்றைக்கி ஏற்பட செய்யலாம். சாபம் அப்படின்னு நான் கேட்டேன். அதே தான் அதுக்கும். 20 வருஷம் கழிச்சு ஒருத்தனுக்கு குடிசையை எரிஞ்சு போடணும்னா இன்றைக்கி சமைச்சா அந்த குடிசை இன்றைக்கே எரிஞ்சு போகும், அவ்வளோதான். அதுக்கு மீறி அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, கடவுளாலேயே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் தள்ளெழுத்தை பற்றி இப்போது கணேசோட அருமையான கதை சொன்னான். அதாவது மதியால் இந்த புத்தியால் மதியை வெல்லலாம், என்னமோ ஒன்று உண்டு, விதியை மதியால் வெல்லலாம்ன்றதுக்கு அது ஒரு இது. அந்த யார் கொடுக்குறா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு? குருநாதன் தான். கடவுள் எழுதியத்தை மாற்றி அமைச்சு இன்னொருத்தல் நம்மளுக்கு உருவாக்கக்கூடியது குரு. அதுக்கு உங்கள் சகாயம் இல்லைன்னா கடவுள் ஒன்றும் பண்ண முடியாது, குரு ஒன்றும் பண்ண முடியாது. கடவுள் என்றைக்குமே பவர்லெஸ். நான் எழுதியாச்சு, நான் அதை மாற்ற முடியாது. சாபம் கொடுத்தாச்சு, நான் அதை மாற்ற முடியாது, இல்லையா? இப்போ என்னடா பண்ணுறது? ஒரு பக்கம் நீ, ஒரு பக்கம் நான், நடுவில் யார் இருக்காருன்னா ஒரு குரு இருக்கார். போய் காலப்படி சொல்கிறத செய், மாறுதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. குரு என்னுடைய குருநாதர் சொல்லுவார், மாறுதலில் எப்படி நடக்கிறத நடக்காமல் வைக்கலாமா? முடியாது. பின்ன அவர் சொன்னார், அதை சகிச்சுக்கிறதுக்கு நான் சக்தி கொடுக்க முடியும். சின்ன குழந்தை கையில் ஊசி குத்துனா ஐயோயோன்னு கத்துறது, இல்லையா? நம்மளுக்கு கத்தியால் கொஞ்சம் கீறிப்பட்டால் கூட அப்படின்னு தவிர ஒவ்வொன்று கத்துறது இல்லை. அதான் செய்யத்தன்மை. அது வளர வளர நமக்கு மரணம் ஏது, பதவி ஏது, எல்லாம் தலைக்கு தலப்பாவோட போச்சுன்ற மாதிரி ஒரு மனப்பான்மையில் போடு அப்படின்ற ஒரு சக்தி ஏற்பட்டது. இன்னும் தான் இருக்கா அவங்ககிட்ட வெளில, இன்னும் தான் நண்பர் இருக்காருன்னு இப்போ பாட்டில் உற்சாகமாக வீசு கண்ணா வீசு என்ன. அதனால்தான் நான் பல தடவை அபியாசிகளோடு பேசிச்சே சொன்னது உண்டு, எவன் பெயினுக்கு அதிபதி யாராலும், பெயின் தான் என்ன, சஃபரிங், வலி, அதை நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்ம ஒன்றும் அசைக்க முடியாது. நம்ம ப்ளஷர்னு போகிறோம், ப்ளஷரில் வலி தான். எதுவுமே ஒரு நிலைமை அதனுடைய ஆப்போசிட்டாக மாற வேண்டியது தான் ஒரு நியமம், இயற்கையினுடைய நியமம் அது. இருட்டு வந்தால் வெளிச்சம் வரும், வெளிச்சம் வந்தால் இருட்டு வரும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ரெண்டையும் மறந்துவிட்டு ரெண்டையும் சகிச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அதுலேருந்து வந்த சுகமும் துக்கமும் எல்லாத்தையும் ஒன்றா கருதி அதுக்கு மீறி போயிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? கடைசியில் பார்த்தோம்னா கடவுள் இருக்கிற ஸ்தானத்தை நம்மளும் பக்கத்தில் போய் நின்றுட்டு நம்மளும் முயற்சிகரமாக பார்க்கலாம். இதான் சிருஷ்டி, அங்கே என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. இங்கே தான் என்ன இருக்குது? இதுவும் இல்லை, அதுவும் இல்லை, நானும் இல்லை, நீயும் அப்படின்னு சிவாஜி கணேசன் மாதிரி நானும் நீயும்னு பாட முடியாது. நானும் இல்லை, நீயும் இல்லை. இது அதுவும் இதுவும் இருக்கிற வரைக்கும் நான் இங்கே அடிமை. என்ன, நான் இருக்கேன்னு சொல்கிறவனுக்கு என்றைக்கு அடிமை தான். அவனுக்கு என்றைக்கு இந்த பூலோகத்தினுடைய கஷ்ட நஷ்டங்கள் அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த நான்னு விட்டதுன்னா
யார் இருக்கா? அல்லாஹ்.